with love Jenifer. So வந்து நிறைய வந்து soap making, shampoo making இதெல்லாம் வந்து நிறைய நேச்சுரலா herbal ingredients வச்சு எப்படி பண்றது அப்படின்னு நிறைய soap varieties நம்ம பார்த்திருக்கோம் என்னோட சேனல்ல. சோ இது வரைக்கும் பார்க்காதவங்க என்னோட பழைய நிறைய soaps எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அண்ட் அப்படி இல்லனாலும் இதுல பாத்தீங்கனாலும் full and full உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம right from the beginning நம்ம வந்து soap பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு பண்ண போற soap பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷலான soap. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது Manjistha Soap. Okay, so Manjistha Soap. இது ஏன் Manjistha Soap அப்படி இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி Manjistha பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். அதனால நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சன்பர்ன் இருந்தாலும் சரி, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கின்ல என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த Manjistha வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுரும். ஸோ அவ்வளோ நல்ல ஒரு குணங்கள் கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது Manjistha. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு 3 types of வெரைட்டில வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அந்த Manjistha வந்து நம்ம வந்து சோப்பா ஆக்க போறோம். சோ இந்த சோப் என்னன்னா நீங்க வந்து நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கற எங்களுடைய பேஜ்ல வாங்கவும் செய்யலாம். இது எப்படி செய்யறது அப்படிங்கறது நீங்க இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட இன்கிரிடியன்ட் சொல்லிடுறேன். This is 315 grams of coconut oil. And coconut oil ஏன் இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து Manjistha நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம ஒரு 3 வெரைட்டில இன்ஃபியூஸ் பண்ண போறோம்னு சொன்னேன் இல்லையா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நான் எடுத்துக்கிறது 315. ஆனா இது இன்ஃபியூஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 லிட்டர் அதாவது 1 kg which is 1000 grams of coconut oil எடுக்கிறப்போ அதை காய்ச்சிட்டு இருக்கப்போ அதுல 50 grams 50 கிராம் வந்து Manjistha பட்டையா இருக்கும். அந்த Manjistha-வை மொத்தமா போட்டு அதை நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஆயில எடுத்து வச்சுக்கணும். சோ அந்த ஆயில்ல இருந்து 315 கிராம் கோகனட் ஆயில் நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் இந்த சோப் செய்யறதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் பொமேஸ். சோ இது வந்து 250 கிராம்ஸ் 250 கிராம். நெக்ஸ்ட் பாம் ஆயில் இதுவும் 250 கிராம் 250 கிராம்ஸ். நெக்ஸ்ட் ஷியா பட்டர் உருக்கி வச்சிருக்கேன். அது வந்து உருக்குனது 135 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில் which is 50 கிராம்ஸ் அதாவது 50 கிராம்ஸ். அண்ட் Manjistha பவுடர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில்ல இன்ஃபியூஸ் பண்ணது Manjistha வந்து பட்டையா அப்படியே போட்டு இன்ஃபியூஸ் பண்ணோம். இது வந்து Manjistha பவுடர் which is 30 கிராம்ஸ் அதாவது 30 கிராம். And then essential oil of your choice. நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா lavender essential oil அதுவும் 30 grams. And at last இது வந்து lye and water mixture. யூசுவலாவே நம்ம வந்து ஒரு வாட்டர் பேஸ்டா வந்து வாட்டரை வந்து லையோட மிக்ஸ் பண்றப்போ நார்மலா பண்றோம் அப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா அதுல ஏதாவது நம்ம பவுடரோ இல்ல ஜூஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா. இது நம்ம முன்னாடி வந்து சோப் மேக்கிங்லயும் பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 grams of water வந்து எடுத்து அதாவது deionized water இந்த வாட்டரை எடுத்து அதுல வந்துட்டு நம்ம 30 grams of Manjistha powder. எஸ், ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அதாவது காய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த தண்ணி காய்ச்சிட்டு இருக்கப்போ அதை இன்ஃபியூஸ் பண்றதுக்கு அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து 300 grams வந்து வாட்டர் எடுத்து. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சோப்புக்கு தேவை 300 grams of water தான். ஆனா நம்ம காய்ச்சறப்ப தான் நம்ம இன்ஃபியூஸ் பண்றப்ப தான் 1000 grams எடுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து 300 grams of வாட்டரை எடுத்து அதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா லை which is 142 grams அதாவது 142 grams அந்த லையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த வந்து சில் ஐஸா இருக்கிற அந்த வாட்டர் அண்ட் வந்து இந்த லை இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்து அது வந்து கரெக்டான அந்த Manjistha பவுடருக்கான தன்மையோட சேர்ந்து வாட்டர் வித் லை ரெடி ஆயிடும். இந்த Manjisthaல உங்களுக்கு ஃபேஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்க வந்து எங்களோட சேனல்ல பண்ணிருக்கோம். நீங்க அதையும் போய் பாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ல நீங்க அந்த கிரீம் அதாவது கிரீம் மாதிரி அந்த ஆயில் Manjistha ஆயில நீங்க போட்டுட்டு படுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல பளபளக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காலையில எந்திரிக்கிறப்பவே நல்ல மாய்ஸ்சர்டா நல்ல ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வந்து கலர் கொடுக்குற ஒரு பிரைட்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த Manjistha. சோ ஓகே, இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோகனட் ஆயில் அதாவது Manjistha பட்டை அந்த Manjistha வந்து இன்ஃபியூஸ் பண்ண கோகனட் ஆயில் அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில். சோப் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கு எங்க கிட்ட வாங்குற எல்லாருமே அப்பா உங்க சோப்பு செம்ம சாஃப்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் ஆயில். சோப் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னையும் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு மெயினா வந்து ஆலிவ் ஆயில் ஹெல்ப் ஆகும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாம் ஆயில். இப்போ நம்மளுக்கு சோப் வந்து யூஸ்வலா வந்து இந்த ஹோம்மேட் சோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நுர வராது. அதோட ஃபார்முலா ஏன் அவங்களுக்கு தப்பாகுது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலா இந்த வெளியில நீங்க கிடைக்கிற சோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாம் ஆயில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அதை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாலும் அது வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதே சமயம் யூஸ் பண்ணாமலே இருந்தாலும் இந்த சோப்புக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ கரெக்டான அளவுக்கு நீங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சோப்பை வந்து கட்டியா வச்சிருக்கும், சீக்கிரம் கரையாம இருக்கிறதுக்கும் பார்த்துக்கும், அண்ட் அட் த சேம் டைம் நல்ல நுர வர்றதுக்கும் பாம் ஆயில் நல்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஷியா பட்டர். ஸோ பட்டர்னாலே சொல்லவே தேவையில்லை. எப்படி வந்து அப்படியே கையில தொட்டா அப்படியே வழு போதோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் ஆகணும் அப்படின்னா ஷியா பட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கும் நல்லா நுர வர்றதுக்கும் இந்த கேஸ்டர் ஆயில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல பவுடர், அதாவது மஞ்சிஸ்தா பவுடர் அண்ட் எசென்ஷியல் ஆயில் இருக்கு. அது நம்ம லேட்டரா தான் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லை வித் வாட்டர், அதுல வந்து மஞ்சிஸ்தாவை இன்ஃபியூஸ் பண்ண இந்த மிக்சரை வந்து ஊத்த போறோம். இது வந்து மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி லையோட நீங்க எந்த வேலை செஞ்சாலும் யூ டூ இட் வித் கிளவுஸ். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இது நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி இருக்கணும். இப்போ இந்த கம்ப்ளீட்டா ஆயில்ஸ் அண்ட் லை வாட்டர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு சோப்பு ரெடி. என்ன இவ்வளோ சிம்பிளா அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சோப் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கத்துக்கணும். சோப் வந்துட்டு ஜூஸ் வச்சு எப்படி பண்றது, பவுடர் வச்சு எப்படி பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இல்ல சோப் மேக்கிங் கம்ப்ளீட்டா ஹெர்பல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. எஸ்பெஷலி இந்த எந்த சோப்லயுமே வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது. இதுல யூஸ் பண்ற லை அஃப்கோர்ஸ் கெமிக்கல் தான், பட் ஆனா அதை நம்ம வந்து 30 days கியூர் பண்ணுவோம் இந்த சோப் பண்ணதுக்கு அப்புறம். அதனால அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எவாபரேட் ஆகி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கெமிக்கல் ஃப்ரீ சோப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சோப்பை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற எங்களுடைய பேஜ் இன்ஸ்டாகிராம் FBல இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 8667832012. இதுதான் எங்க நம்பர். அண்ட் நாட் ஓன்லி சோப் கிளாஸஸ், வி ஹேவ் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ், இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சோப் வந்து நான் அதை மிக்ஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன், விச் இஸ் பிளெண்டர்ல போட போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதுல கலக்க போற இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் அண்ட் மஞ்சிஸ்தா பவுடர் இது ரெண்டுமே நம்ம வந்து ஒன்னா கலந்துக்க போறோம். ஏன் இது இப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த லம்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டோம், ஒரு பவுடரை தூக்கி ஒரு லிக்விட்ல போட்டா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லம்ஸை வந்து நம்ம இப்பவே உடைச்சிடலாம். அதுக்காக நம்ம வந்து மெயினா இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இதுல மிக்ஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எசென்ஷியல் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயில்ல இருக்கிற, அதாவது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஏதாவது ஆக்னே இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா பிரேக்கான ஒரு ஸ்கின்னா இருக்கு, அங்கங்க வெடிப்பா இருக்கு அப்படின்னாலும் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு லாவெண்டர் இஸ் தி பெஸ்ட். கலரை பார்த்தாலே வாவ் சூப்பரா இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு தடவை நான் பிளெண்டர் போட்டிருக்கேன், ரொம்ப கட்டி ஆகல. பட் ஆனா ஒரு 50% ஆஃப் சோப் வந்து நமக்கு ரெடியா இருக்கு, விச் இஸ் அந்த ட்ரேஸ் வந்து ஹாஃப் ட்ரேஸ்ல இருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம இந்த மிக்சர் ஆஃப் மஞ்சிஸ்தா, ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம பிளெண்டர் போட்டாச்சு, சோப்பா ஆயிடுச்சு, இதுல ட்ரேஸும் வந்துருச்சு. வாவ், லுக் அட் தி கலர். ஓகே, ஸோ இந்த சோப் ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடும். அண்ட் ஆல்சோ மேல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ ரெடி. கிராம்ஸ் எல்லாம் கணக்கு ஏன் இப்படி இருக்கு, ஏன் 315 கிராம்ஸ், ஏன் இது 30 கிராம்ஸ், ஏன் இது 20 கிராம்ஸ் அப்படிங்கறதான அந்த ரெசிபியை நாங்க எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படிங்கறது தான் எங்களுடைய கிளாஸ்ல எஸ்பெஷலி நாங்க வந்து சொல்லி தருவோம். அண்ட் ஆல்சோ எவ்வளவு கிராம்ஸ்க்கு எவ்வளவு சோப் வரும், எவ்வளவு கிராம்ஸ்ல இது பண்ணா இந்த மோல்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுல இருந்து நார்மல் 100 கிராம் சோப்ல இருந்து 5 kg ஆஃப் சோப் மொத்தமா பண்றது எப்படி அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய கிளாஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லி தருவோம். So if you want to join our class, please contact us.
It is 8667832012. அப்படி இல்லனா நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ் இதுலயும் நீங்க வந்து எங்களை வந்து மெசேஜ் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். சோப் மேக்கிங் கிளாஸ் மட்டும் இல்லாம ஷாம்பு மேக்கிங் கிளாஸும் இருக்கு. இது வரைக்கும் நாங்க வந்து more than 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுடைய கிளாஸ்ல வந்து கத்துக்கிட்டு அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே கூட நீங்க நேரா போய் எங்களுடைய பேஜ்ல பார்க்கலாம். அண்ட் அவங்க எல்லாரும் எஸ்பெஷலி இன்னும் வேற வேற இந்த சோப் மேக்கிங் பிசினஸ்ல இன்னும் அடுத்த ஸ்டெப்ல அவங்க போயிட்டு இருக்கிறத பாக்குறப்ப எங்களுக்கு இன்னும் அதுவுமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை ப்ரோக்ராம். அண்ட் இந்த சோப் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன். இது இன்கேஸ் நீங்க வீட்ல பண்றீங்கன்னா 30 டேஸ்க்கு இத வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் which is like 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அத வந்து ஒரு 30 டேஸ்க்கு எடுத்து காய வைக்கிற மாதிரி வச்சிடுங்க. சோ அது வந்து curing process, saponification சொல்வாங்க. சோ அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். Thank you. Bye. And மறக்காம என்னோட சேனலை subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க and also இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you.